பார்க்க செம்மையா இருக்காளே. பக்கத்துல போய் பாப்போம். நம்மளுக்கு ஏதாவது லைட்டா ஒத்துழைச்சானா? சாரிங்க, டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டாரா, அதான் தெரியாம. பரவாயில்ல, பட் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், போக போக தானே பிக்கப் ஆகும். இப்பவே ட்ரை பண்ணா மறுபடியும் கத்துவா. ஒரு 2-3 ஸ்டாப்பிங் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏமா ஸ்வேதா, எதுக்குமா இன்னைக்கு கூட்டிட்டு வந்த? ஐயோ ஆண்டி, ஆதி இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப நான் ஒரு டிராமா பண்ண போறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த டிராமால ஆதி கிட்ட இருந்து ஆதி வாயாலேயே உண்மையை வர வைக்க போறோம். என்னமா சொல்ற? நிம்மதி பிரெக்னண்டா இல்லன்னு ஆதி வாயால இருந்தே ஆதிய சொல்ல வைக்க போறேன் ஆண்டி. என்ன ஸ்வேதா, என்ன பண்ண போற? நின்னு பாருங்க ஆண்டி, உங்களுக்கே நல்லா புரியும். சரிமா. ஆண்டி, இப்ப நான் ஆதி ரூம்ல போய் ஆதி பக்கத்துல படுக்க போறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ இல்ல ஸ்வேதா, உண்மைய சொல்லணும்னா ஆதி கிட்ட உனக்கு தாமா எல்லா உரிமையும் இருக்கு. அந்த நிம்மதி எல்லாரோட வாழ்க்கையிலயும் விளையாடிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது ஆதியோட வாழ்க்கையை விட்டு அந்த நிம்மதி போகணும். நீ ஆதியோட பொண்டாட்டியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் இருக்கணும்னு தாமா நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, கண்டிப்பா இது நடக்கும். நான் நடத்தி வைக்கிறேன். நான் இந்த வீட்டோட மருமகளாவும் ஆதித்யாக்கு பொண்டாட்டியா ஆகணும்னாவும் நிம்மதியை ஃபர்ஸ்ட் ஆதித்யாவோட வாழ்க்கையில இருந்து வெளியே தூக்கி போடணும் ஆண்டி. அத முத பாப்போம். அதுக்கப்புறம் ஈஸியா ஆதிய கவுத்து நான் உள்ள வந்துடுறேன். சரிமா ஸ்வேதா. அதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் வேணும் ஆண்டி. உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ நான் ஆதிக்கிட்ட ஒரு சின்ன டிராமா போட போறேன். அதை மட்டும் நீங்க நின்று கவனிங்க. இங்க நில்லுங்க ஆண்டி, நான் உள்ள போறேன். சரிமா. ஆதி, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? எந்திரிச்சோனே நீ கண்டிப்பா ஷாக் ஆவ. உன் பக்கத்துல படுத்து தூங்க போறேன். உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லதான், ஆனா சம்பந்தம் படுத்த போறேன். இவன் இப்படி இங்க வந்தா? ஏ ஸ்வேதா, ஹே ஏ ஸ்வேதா, எந்திரிடி. இவள கனி இங்கதான் நிக்கிறாளா? ஏ கனி. என்னங்க? என்னடி ஆதி ரூம் வாசல்ல நின்னுட்டு ரூம வரைக்க பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பேய் பூதம் தையா தக்கானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? ஐயோ அது இல்லங்க, ஸ்வேதா இருக்கால, ஆதி வாயால இருந்தே நிம்மதி பிரெக்னன்ட் இல்லன்னு சொல்ல வைக்கிறேன்னு ஏதோ டிராமா பண்றேன்னு உள்ள போனா. அவதான் என்ன நீங்க நிக்க சொல்லிட்டு போனா. ஆதி வாயால இருந்தே நிம்மதி பிரெக்னன்ட் இல்லன்னு வரப்போதுங்க. ஸ்வேதா ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கா, நின்னு நீங்களும் கேளுங்க. ஐயோ, இந்த ஸ்வேதாக்கு வேற வேலை பழப்பே இல்லையா? இதே வேலையா சுத்திக்கிட்டு இருக்கா. ஆதி வேற டப்புனு உளறிட்டானா என்ன பண்றது? இல்ல இந்த கனி எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போனுமே. ஐயோ, என்ன சொன்னாலும் வரமாட்டாளே. என்ன சொல்றது? நீ அருணாச்சலம் ஏதாவது யோசிடா. ஐயோ கனி. என்னங்க ஏங்க கத்துறீங்க? கனி கனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாக்கு கனி, உங்க அப்பாக்கு. என்னங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஐயோ கனி, உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் வந்துச்சு கனி. அது சொல்லுதான் கனி வேகமா ஓடி வந்தேன். ஐயோ ஐயோ, என் மாமனாருக்கு என்னாச்சோ தெரியலையே. ஐயோ. என்னங்க நீங்க வந்தோடனே சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அப்பா. ஆமா, நீங்க எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க. ஐயோ, மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னோடனே எனக்கு சிரிப்பா வருது கனி. என்னால தாங்க முடியல கனி, சிரிப்ப தாங்க முடியலையே. அப்பா, ஐயோ ஏற்கனவே 2 அட்டாக் வந்த மனுஷன் இப்ப 3வது அட்டாக் வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே. ஐயோ அப்பா. ஐயோ கனி, சீக்கிரம் போ. உங்க அக்கா தான் லைன்ல இருக்காங்க. உனக்கு தான் போன் பண்ணாங்க. நீ போன் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். உன சீக்கிரம் ஓடி வந்து தேடி வந்தேன். ஐயோ அப்பா. எங்க ஆதி உண்மையை சொல்றானா? நீங்க நெல்லு பாருங்க, நான் இப்ப எங்க அக்காட்ட போன பேசிட்டு வரேன். அப்ப கூட ஆதி உண்மையை சொல்றானான்னு பாக்க சொல்றா பாரு. எங்க நிக்கிறா என் பொண்டாட்டி. இந்த ஸ்வேதாவை ஒரு வழி ஆக்குறேன். ஸ்வேதா, ஸ்வேதா. ஆதி, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கிட்டு இருக்கேன்ல. ஹே, நீ எப்படி என் ரூமுக்கு வந்த? என் ரூமுக்கு வந்தது மட்டும் இல்லாம என் பெட்ல என் பக்கத்துல எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஸ்வேதா எந்திரி. ஆதி, வாட் இஸ் திஸ்? எதுக்கு என்ன எழுப்புன? ஹே, நீ எப்படி என் ரூமுக்கு வந்த? என்ன ஆதி, நைட்டு நான் உன் கூட தானே படுத்திருந்தேன். திடீர்னு எப்ப வந்த என்னன்னு கேக்குற? என்னது?
நைட்டு ஏன் கூட படுத்திருந்தியா? ஏய் செருப்பு பிஞ்சிரும், எந்திரடி மத. ஆதி, என்ன சொன்ன? நைட் எல்லாம் ஏன் கூட படுத்திருந்தியா? ஆமா, நீ என்ன ட்ரை பண்ற ஃபர்ஸ்ட்? என்ன எதுலயாவது மாட்டி விடலாம், எதுலயாவது கோத்து விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் வேற எவன் கிட்டயாவது வச்சுக்கோ, என் கிட்ட நடக்காது. என்ன ஆதி இப்ப இப்படி பேசுற? நீ தானடா என்ன கூப்பிட்ட என்ன சொன்ன? எனக்கு மனசு சரியில்லை, உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட என் ரூம்ல இங்கே இருன்னு நீ தானே சொன்ன. அதனால தானே இங்கே இருந்தேன். அது மட்டுமா, நீ கிட்ட எவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ண. ஐ திங்க் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி நிம்மதி உன் மனசுல இல்லவே இல்லடா. சும்மா அவ பேருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்க, மத்தபடி உன் மனசுல எல்லாம் அவ கிடையாது. ஏன்னா நீ நேத்து பேசினப்ப அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வேற என்ன பண்ண? பாத்தியா, உனக்கே நீ பண்ணது ஞாபகம் இல்ல, அந்த அளவுக்கு குடிச்சிருந்திருக்க. அதுக்கப்புறம் சொல்லு, அதத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன? நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தியா? அதான் நானும் வாய் வரைக்கும் வந்து தொலைஞ்சிருச்சே, சொல்லுடி என்ன நடந்துச்சு? உன்னை சமாதானப்படுத்த போய் நீ என் கையை பிடிச்சி இழுத்து நான் பெட்ல உன் மேல விழுந்து தப்பு பண்ணிட்டோம், தப்பு நடந்துருச்சு ஆதி. ஆதி, ஆதி, ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்க? வலிக்குது. ஆதி, என்ன பண்ற? இங்க பாரு, என் கை போலீஸ் கை, ஓங்கி அடிச்சேன், ஒரே அடியில செத்து போயிருவேன். ஒரு பொண்ணாச்சேன்னு உனக்கு மதிப்பு கொடுத்து பாதி அறையோட விடுறேன். தேவையில்லாம அங்க ஏதாவது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்த, நீ செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரேடியா க்ளோஸ் பண்ணிருவேன். ஹே, உன்னை எவ்வளவு வேணாலும் நீ கேவலமா பேசிக்கோ, அது ஓம் பொறுப்பு. உன்னை என்ன எப்படி நீ கேவலமா பேசலாம்? எனக்கு மனசு சரியில்லைன்னு உன்கிட்ட வந்தனா? அதுலயே நீ சொல்றது பச்சை பொய்ன்னு எனக்கு தெரியும். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிற, கடைசி வரைக்கும் வாழ்ந்தா அவ கூட மட்டும்தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க என் நிம்மதி மேல கூட சுண்டு விரல் பட்டதில்ல. ஆனா உன்கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன் நீ ஒரு விஷயம் சொன்னியே, அதை தாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. வாவ், சபாஷ் ஆதி, சபாஷ். என்ன சொன்ன? உன்னோட உயிரா நீ பொண்டாட்டியா மனசுல நினைக்கிறவ, வாழ்ந்தா கடைசி வரைக்கும் அவ கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கவ மேல உன் சுண்டு விரல் கூட பட்டதில்லையா? சூப்பர், ஓவாயால இருந்தே ஒத்துக்கிட்டியே. இதுக்குதான் நான் அந்த டிராமாவே போட்டேன். ஹே, என்ன சொல்ல வர? நீ உன் வாயால இருந்தே ஒத்துக்கிட்டியா ஆதி, நிம்மதி மேல உன்னோட சுண்டு விரல் கூட பட்டதில்லைன்னு? அப்புறம் எப்படி அவ பிரெக்னன்ட் ஆவா? ஆதி, இப்படி மாட்டிக்கிட்டேமா? நீ இப்ப சொன்னதெல்லாம் உங்க அம்மா வெளிய நின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. கூப்பிடவா? ஆண்டி, ஆண்டி உள்ள வாங்க. உங்க பையனோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சுல, வாங்க ஆண்டி. ஆண்டி, ஆண்டி, உங்க பையன் சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல, வாங்க ஆண்டி. என்னாச்சு? என்ன வரமாட்டாங்க ஆண்டி? ஐயோ, இதெல்லாம் அந்த ஸ்வேதா எரும மாடோட பிளான்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு உளறிட்டோமே. இப்ப என்ன பண்றது? அம்மா வெளிய இருந்து கேட்டுட்டாங்களா? எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இப்பயும் பஸ்ல பிரேக் போட்டாங்களா? ஓதோ வந்து விழுந்துட்டியா? இல்ல, முன்னாடி போட்டது பிரேக், இப்ப நானா தான் வந்தேன். பொறுக்கி நாய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அத வேற ஒத்துக்கற? ஏய், ஓடச்சி வாய மூடு. தள்ளி நில்லுடா அனகொண்டா. மூஞ்ச பாரு, அலைறானுங்க அப்படியே. சி, அசிங்கமா இல்ல உனக்கு? இடிச்சு பாப்போம், பல்ல காமிச்சானா யூஸ் பண்ணலாம் நினைச்சியா? மவனே, சோவடிச்சிருவேன் உன்னை. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பஸ்ன்றதுனால உன்னை சும்மா விடுறேன். இதுவே வெளியே என்கிட்ட எங்கேயாவது மாட்டி இருந்த செதுக்கி இருப்பேன் உன்னை. ஹே, என்னடி ரொம்ப ஓவரா தான் துள்ற? ஏச்சி, மூடிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குடா. இல்ல கண்டக்டர்ட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி இறக்கி விடுவேன். நீயா இறங்கி போறியா இல்ல கண்டக்டரை கூப்பிடவா? பொறுக்கி நாயே, ஒன்னு சொல்லக்கூடாதுடா,
உங்க அம்மா உன்னை கேவலமா வளர்த்திருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும். சீ, இறங்கு கீழே. ஹே, என்ன அடிச்சது மட்டும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்திட்டல. எவ்வளவு வார்த்தை யூஸ் பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. நீ என்னைக்காவது தனியா சிக்குவல, அப்போ உனக்கு ஹே, உன்னால முடிஞ்சத பாத்துக்க. தெரியும் ஆம்பளைன்னு நினைப்பா, நான் பொம்பளடா. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பார்க்கலாம்டி, பார்க்கலாம். தனியா சிக்குவல, அப்போ இருக்கு உனக்கு. என்ன அசிங்கப்படுத்தின உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. மூஞ்ச பாரு, மழக்குரங்கு மாதிரி இருந்துட்டு இன்னும் ஓவர் திமிரா பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் ஆதிக்கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி 4 தட்ட வைக்கணும்.